Hello boys and girls of 10th standard. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சாப்டரை இந்த half yearly எக்ஸாம்காக உங்களோட பப்ளிக் எக்ஸாம்காக ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன தெரியுமா? ஆப்டிக்ஸ். சாப்டர் 2 நம்ம புக்ல இருக்கிற ஆப்டிக்ஸ் சாப்டர். இன்னைக்கு அதுல உங்களுக்கு ஆன்சர் briefly, அதாவது ஷார்ட் ஆன்சர் क्वेश्चंस இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே செம்ம ஈஸியா தவிடுபடி ஆக்குற மாதிரி செம்ம ஈஸியா இந்த செஷன்ல நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்பவே சொல்லி தர போறேன். சரியா? இது ஒரு 30 minutes தான் இருக்கும் இந்த செஷன். 30 minutesல எல்லாத்தையுமே இந்த சாப்டர்ல முடிச்சிடலாம். ஸோ என் கூட சேர்ந்து அழகாக கவனி, நோட்ஸ் எடுத்துகிட்டே கவனி. சரியா? சும்மா கவனிக்காத, நோட்ஸ் எடு. நான் சொல்ல சும்மா என் கூடவே எழுதி பார்த்துட்டே வா. முக்கியமான பாயிண்ட் ஏதாவது சொல்கிறேன்னா நீயும் ஒரு வாட்டியே சும்மா நோட்டில் எழுது, மனசில் இன்னும் நல்லா பதியும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கிளாஸை ஆரம்பிக்க போகிறேன். ஓகே? ஸோ நிறைய பேர் ஒயிட் கலர் நல்லா இருக்குது சார்னு சொன்னீங்க, அதனால் நான் ஒயிட்லேயே எழுதுகிறேன். சரியா? ஓகே சார், இப்போது ஆப்டிக்ஸ் சாப்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நம்ம ஆன்சர் ப்ரீஃப்லி தான் இப்போ பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஆப்டிக்ஸ் சாப்டரில் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சாப்டரில் நீ ரொம்ப அழகாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரிஃப்ராக்ஷன்னா என்ன. நான் கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நான் ஒரு டயக்ராம் ஒன்று காமிக்கிறேன். இது இல்லை, இது ஆன்சர் ஃபோட்டோ, இது இல்லை, டயக்ராம் காமிக்கிறேன். இந்த ஒரு பேர் நான் மறைச்சிட்டேன். இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து என்னது? ஏர், காற்று. சரியா? இப்போ இங்கே கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு வச்சுக்கலாம்னா தண்ணி. ஓகே, தண்ணினா அப்போ இது வந்து என்னது? வாட்டர். இப்போது தண்ணியும் சரி காற்றும் சரி ரெண்டும் ஒரே மீடியமா வேற வேற மீடியமா? வேற வேற. இன்ஃபேக்ட் வாட்டர்னா அப்போ இது என்னது? இது வந்து ஒரு லிக்விட் மீடியம் இல்லையா? எப்பெல்லாம் ஒரு லைட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போகுதோ, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள வரும்போது இந்த ரெண்டு மீடியமுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்கும்ல, பவுண்டரின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இந்த ரெண்டு மீடியமுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோடு, எல்லை கோடு. சரியா? இந்த கோட்டை தாண்டா இந்த பக்கம் ஏர், இந்த கோட்டை தாண்டா இந்த பக்கம் தண்ணி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த எல்லை கோட்டை தான் நீ பவுண்டரின்னு சொல்ற. இந்த பவுண்டரியில் வந்து பட்டதும் அந்த லைட்டோட பாத்து வந்து மாறிடும். சார் புரியல சார், லைட்டோட பாத்து மாறிடும்னா அதோட பாதை. இப்போ என்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாரு, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். ஒன்றுமே கன்ஃபியூஷனே வேண்டாம். இதுதான் லைனா? இப்போது ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட்டு நேராக வந்துச்சுல்ல, வந்தது என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி நேராக தானே போயிருக்கணும். அது மாட்டுன்னு நேராக போக வேண்டியது தானே. ஆனால் அது அப்படி நேராக போகல. அதால் என்ன பண்ண முடியல? இந்த மாதிரி நேராக போக முடியல. அதுக்கு பதிலாக தப்பர் கொஞ்சம் பெண்டாகி இந்த பக்கமாக வந்திருக்கு. இப்படி லைட்டோடைய பாத்து சேஞ்ச் ஆகுது இல்லடா, அது நேராக போகாமல் அதோட பாத்து இப்படி சேஞ்ச் ஆச்சுல்ல, அதை தான் ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அப்போது தண்ணி காற்றுல இருந்து தண்ணி மேலே வந்து பட்டுது இல்லை, அது பேர் இன்சிடென்ட் லைட். ஓகே, காற்றுல இருந்து தண்ணி மேலே வந்து பட்டுதான். அப்போ ஏர் மீடியமில் இருக்கிற லைட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்சிடென்ட் லைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ தண்ணிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் இருக்கிற லைட்டை நம்ம ரிஃப்ராக்டட் லைட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? ரிஃப்ராக்டட் லைட். சரியா? இப்போ இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கவனி. சரியா? இங்கே கலர் மாற்றிப்போம், பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பாரு, இப்படி ஒரு கோடு போட போகிறேன். என்ன ஒரு நிமிஷம். இப்படி ஒரு கோடு போடுறான்டா. சரியா? இப்போ இந்த கோடு வந்து எப்படி தெரியுமா இருக்கணும்? ஓகே, இந்த கோடை நான் எப்படி போடுறேன் அப்படின்னா இந்த பவுண்டரிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இதான பவுண்டரி. இந்த பவுண்டரிக்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் ஒரு கோடு போடுவேன். இந்த கோடுடைய பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு கோடு போடுறேன், அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க நார்மல். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த பவுண்டரிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. சரியா? அது 90 டிகிரியில் பர்பண்டிகுலராக போடுறோம், அதனால தான் அது பேரும் நார்மல். இப்போ என்ன தெரியுமா விஷயம்? இந்த இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்?
angle of incidence அப்படின்னு சொல்லு. சரியா? angle of incidence-னா என்னது? இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் லைட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து angle of incidence. அதே மாதிரி இப்ப பாரு, கீழையும் வர அந்த நார்மல் லைன் கீழையும் வருது, மேல ஆரம்பிச்சு கீழே வரையும் வருது. அப்ப அந்த நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் லைட்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் தான் நம்ம ஆர்ன்னு எழுதும். இந்த ஆர் வந்து அப்ப என்னது? இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சரியா? அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா என்ன? இந்த நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் லைட்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன? இந்த நார்மல் லைனுக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் ஆர். சரியா? இப்போ இதை நான் திரும்பவும் ஒரு வாட்டி அப்போ எடுத்து உங்களுக்கு எழுதிடுறேன். அப்போ ஐன்ற ஆங்கிள் வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரியா? ஆர்ன்ற ஆங்கிள் வந்து என்னது? அது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சரியா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்படி அழகா நம்ம என்ன செய்வோம்? எடுத்து எழுதிரும். இது பேசிக்ஸ். ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்கும், அதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா என்ன, இந்த பேசிக்ஸ். சரியா? உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போற விஷயம் தெரியுமான்னு தெரியல, அதனால நான் ஒரு வாட்டி சொல்றேன். லைட்டுடைய ஸ்பீடு என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட வந்துட்டு நான் லைட்டுடைய ஸ்பீடு என்னன்னு கேட்டா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவல்ல, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவல்ல, இது எங்க தெரியுமா? வேக்யூம்ல. வேக்யூம்ல தான் லைட்டுடைய ஸ்பீடு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டா இருக்கும். காத்துல இல்ல தண்ணியில போகும்போது லைட்டோட ஸ்பீடு கம்மியாயிடும். நல்லா கவனி. வேக்யூம்னா முதல்ல என்னது? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற காலியான இடம். ஒரு இடத்துல காத்து தண்ணி எதுவுமே இல்லை, அந்த இடமே காலியா இருக்கு. அப்ப காலியா இருக்கிற இடத்துல லைட்டு போச்சுன்னா அதோட வேகம் என்ன? 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஆனா ஒரு இடத்துல காத்து இருக்கு, அப்ப காத்துல லைட்டு போகும்போது இந்த 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் இருக்குல்ல, இதை விட ஸ்லோவா போகும். தண்ணி உள்ள போகும்போது அதை விட இன்னும் ஸ்லோவாயிடும். அப்போ அது என்ன மீடியம்ல போகுதோ, நல்லா கவனி, அது என்ன மீடியம், எந்த மீடியம்குள்ள காத்தா தண்ணியா எதுக்குள்ள போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டுடைய வெலாசிட்டி மாறும். அப்போ இப்படி லைட்டுடைய வெலாசிட்டி மாறுதுல்ல, இதை பத்தி படிக்கிறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னது? ஒரு தண்ணியோட நேச்சரை வச்சு இல்ல ஒரு காத்தோட நேச்சரை வச்சு அதுல டிராவல் ஆகிற லைட்டோடைய வெலாசிட்டி மாறும். அப்போ அந்த தன்மை, ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபினாமினன், அதைத்தான் நீ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவ. ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வர பாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன? இட் இஸ் த ரேஷியோ. ரேஷியோனா என்ன? டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஏதோ ரெண்டு வேல்யூ இருக்கு, அந்த ரெண்டு வேல்யூவை நான் இப்படி டிவைட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? சைன் ஆஃப் ஆங்கிள். சைன் ஆஃப் ஆங்கிள்னா என்ன? சைன் தீட்டா போடுவோம்ல, அந்த சைனை தான் சைன் ஆஃப் ஆங்கிள்னு எழுதும். சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எதோடது? இன்சிடென்ஸ். சைன் தீட்டா இல்ல, இங்க இன்சிடென்ட். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன நம்ம எழுதணும்? ஐன்னு எழுதணுமா? சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னா அப்போ சைன் போட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ போடுங்கன்றாங்க. ஓகே? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? திரும்ப டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? சைன் ஆர்ன்னு எழுதணும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சைன் போட்டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் போடுன்றாங்க. ஸோ சைன் ஆர், சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்குமா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைக்குமா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம மியூ அப்படின்னு எழுதும். சரியா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நீ என்ன செய்யலாம்? மியூ அப்படின்னு எழுதலாம். சிம்பிள் ஃபார் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். மியூனா என்னது?
இட் இஸ் அ சிம்பிள் ஃபார் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ sin i டிவைடட் பை sin r மியூன்னு எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க. அடுத்து இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ், இல்லைனா இதை வேற மாதிரியும் சொல்லலாமா. ஒன்று வந்து என்னது சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸையும் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனையும் டிவைட் பண்ணால் வர வேல்யூன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் த மறுபடி என்ன சொல்றாங்க ரேஷியோ. அப்போ ஏதோ ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணும். எதை டிவைட் பண்ணும்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஓகே, அப்போ ஸ்பீடுக்கு v. ஒரு சில பேர் கேட்டாங்க, ஏன் சார் ஸ்பீடு தானே அதுக்கு ஏன் v போடுறீங்க? vனா தானே வெலாசிட்டினா தானே v போடணும். அப்படி இல்லை, ஸ்பீடுனாலும் வெலாசிட்டினாலும் v போடலாம். சரியா? அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், அப்போ v போட்டு நான் ஏர்னு எழுதிடுறேன். சரியா? டிவைடட் பை, இதை நான் இப்போ எதால டிவைட் பண்ணோம்? டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஒரு பர்டிகுலர் மீடியம். சார் மீடியம்னா என்ன சார்? அது தண்ணியா இருக்கலாம். இப்போ தண்ணியிலே லிக்விட்லேயே நிறைய விதமான லிக்விட் இருக்கும். தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, ஒரு பேச்சுக்கு வந்து கோகோ கோலா, பூஸ்ட், ஃபேண்டா, பால், தயிர் எல்லாமே லிக்விட் தானே. அப்போ ஒரு லிக்விட்லையும் லைட் ஒரே வேகத்தில் தான் போகுமா, வேற வேற வேகத்தில் போகுமா? ஒவ்வொரு லிக்விட்லையும் வேற வேற வேகத்தில் போகும். அப்போ அது என்ன மீடியமோ அந்த மீடியம். ஸோ டிவைடட் பை v போட்டு நீ என்ன செய்யணும்? ஐயோ மீடியம்னு எழுதணும். v air டிவைடட் பை v மீடியம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலும் உனக்கு என்ன கிடைக்குமா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கிடைக்கும் அப்படின்ற. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான டெஃபினிஷன். இப்போ அடுத்த கதைக்கு வரும். இப்போ நம்ம அந்த நார்மல்லாம் பார்த்தோம்ல, ஓகே, இதை வச்சு ஸ்னெல்ஸ் லா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கு ஸ்னெல் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டு விதி வச்சிருக்காரு, ரெண்டு ரூல் வச்சிருக்காரு. சரியா? அந்த ரூல்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அவர் சொல்ற ஒரு விஷயம், ஓகே, அவர் சொல்ற ஒரு விஷயம் sin i டிவைடட் பை sin r இருக்குல்ல, sin i டிவைடட் பை sin r. இதுக்கு தலைவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொண்டு வர்றாரு. சரியா? அவர் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வர்றாரு. அந்த ஃபார்முலா என்ன? இதோ இதான், μ2 டிவைடட் பை μ1. ஏன் சார், என்ன சார் விளாட்றீங்களா? போன வாட்டி நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் யோசிச்சு பாரு. sin i டிவைடட் பை sin r மியூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன். கரெக்டா? கரெக்டு தானே? அதானே சொன்னேன். இப்போ sin i டிவைடட் பை sin r வந்து μ2 பை μ1க்கு ஈக்குவலாக இருக்கும்ன்ற. சார் அது எப்படி சார்? ஃபஸ்ட்டு வந்து வெறும் மியூன்னு சொன்னீங்க இல்லையா? அதை பாருங்க, இங்கே வெறும் மியூ தான் எழுதுனீங்க, அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே μ2 டிவைடட் பை μ1 எழுதுறீங்க. ஏன் சார்னு ஒரு கேள்வி கேட்பேன். டென்ஷனே ஆகாதான்னு உனக்கு செம்ம ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதை படியா, அங்கே எழுதுன அதே தான். த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியம். ரெண்டு மீடியம் இருக்குன்னா அந்த ரெண்டு மீடியத்தோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நீ டிவைட் பண்ண. டிவைட் பண்ணினா அப்போ உனக்கு அது சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்றாப்ல. கரெக்டு தானே? இப்போ எப்பயுமே ஏர் இருக்குல்ல, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏரை வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம். அப்போ இன்னொரு மீடியம் இருக்குல்ல μ2, அதை ஒரு பேச்சுக்கு சும்மா மியூன்னு எழுதிக்கிட்டேன்னா உனக்கு மறுபடியும் அதே ஃபார்முலா தானே வரும். sin i டிவைடட் பை sin r இஸ் ஈக்குவல் டு ஒன்று μ2 வரும், ஆர் ஜஸ்ட் மியூன்னு எழுதிக்கலாம். ஏன்? ஒருவேளை நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும்போது இது காத்துன்னு சொன்னேன். இது காத்துன்னு சொன்னதுனால நான் காத்துடைய வேல்யூ 1, அதை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கே அவங்க ரெண்டுமே மீடியம், அது என்ன மீடியம்னு தெரியல, அது ஏரான்னு எனக்கு தெரியாது, என்னன்னே தெரில. ஒன்று தண்ணி இன்னொன்று தயிராக கூட இருக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்? μ2 பை μ1 போடணுன்றது. ஸோ ஒரே கொஸ்டின் ஆனால் ரெண்டு வாட்டி எழுதுறேன். சரியா? ஒரே கொஸ்டின் தான் ஆல்மோஸ்ட் ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கு. சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? will be equal to the ratio of the refractive index of the two media. ரெண்டு மீடியம் இருக்குன்னா அந்த ரெண்டு மீடியத்தோட refractive index உடைய ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்து draw the ray diagram to show the image formed by a convex lens. ஒரு convex lensல உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிறத பற்றி கேட்குறாங்க. நீ ஆப்ஜெக்டை ஃபோக்கஸுக்கும் ரெண்டாவது ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிற. ஆமாம், இப்போ இங்கே சொல்கிறாங்களே இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே முழு கதையை நான் உனக்கு சொல்லிடுறேன் பாரு. ஒரு
கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன்னா நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை விட்டு வெளியே தெரிவேன், கோச்சிக்காத. ஏன்னா நான் இந்த இடத்துல எழுத போகிறேன்னா நான் இங்கேருந்து எழுதுறேன். நான் ரைட் ஹேண்டில் இந்த உட்காந்து எழுத எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் எப்பயுமே 2 ஃபோக்கஸ் இருக்கும். எத்தனை ஃபோக்கஸ் இருக்கும்? 2 ஃபோக்கஸ் இருக்கும். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், இதை ஃபோக்கஸ் F1ன்னு போட போகிறேன். இது வந்து ஃபோக்கஸ் F1. ஏன் அப்படின்னா இந்த பார், ஒரு லென்ஸுக்கு ஓகே 2 கேர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். 2 பக்கம் வந்து அது கேர்வ்டாக பெண்டாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இந்த பக்கம் அப்படியே கேர்வ்டாக இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்னா இந்த பக்கம் இருக்கிறது செகண்ட் சர்ஃபேஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு 2 பக்கமும் கேர்வ்டாக இருக்கும். இந்த பக்கமும் கேர்வ்டாக இருக்குது, அந்த பக்கமும் கேர்வ்டாக இருக்குது. அப்போ அதனால் 2 பக்கமும் என்ன இருக்கணும், அதுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது F1 ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பக்கம் இருக்கிறத F2 செகண்ட் ஃபோக்கஸ். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு F1 இருக்குல்ல, F1 இதோடதுன்னா அப்போ F2 வந்து இதோடது. 2 ஃபோக்கஸ் எடுத்து போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ அடுத்து ஓகே, இப்போ அடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் இது F1னா அகெயின் 2F1 இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தனா 2F2ன்னு இங்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக எப்படி, டெக்னிக்கலாக எத்தனை ஃபோக்கஸ் வந்து போச்சு, இங்கே ஒரு F1 இங்கே ஒரு F2. ஸோ 2 ஃபோக்கஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எத்தனை ஃபோக்கஸ், 2 பக்கமும் ஃபோக்கஸ் இருக்கணும், F1 F2. ஏன்னா 2 பக்கமும் கேர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால. அப்போ இதை தாண்டி ஓகே இருக்கிற ஃபோக்கஸ் தான் 2F1 2F2. சரியா? இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த F and 2Fக்கு நடுவில் நான் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்டோட பேரை நம்ம AB அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை நம்ம Hன்னு வச்சுக்கலாம். நான் என்ன செய்யறேன், 2Fக்கும் Fக்கும் நடுவில், 2Fக்கும் Fக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க அதான சொல்றாங்க, draw a ray diagram to show the image formed by a convex lens when the object is placed between F and 2F. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டேன். இப்போ என்ன தெரியுமா ஆக போகுது, நல்லா கவனி. ஓகே, ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும். ஏன்னா இது நான் டயக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு வரைஞ்சி சொல்லித்தர போகிறேன். நீ என் கூட அழகாக கவனிச்சிட்டே வந்தனா உனக்கு சூப்பராக புரியும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு லைட் ரே ஏலேருந்து அப்படியே இந்த கண்ணாடியோட ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு போட போகிறேன். சரியா? என்ன ஆகுது, 7 ஆரம்பிச்சு அப்படியே இந்த லென்ஸோட சென்டர், இப்போ இந்த லென்ஸோட சென்டர் இருக்குல்ல, இந்த இடம், இந்த சென்டருக்கு ஒரு பேர் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டர். ஓகே, ஆப்டிக்கல் சென்டர். இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியா லைட் பாஸ் ஆகும்போது அப்படியே நேராக போகுதுப்பா, நேராக அப்படியே போகுது. சரியா? போட்டாச்சா? இப்போ இதே மாதிரி இன்னொரு லைட், இதே மாதிரி ஏலேருந்து இன்னொரு லைட்டு இப்படியே நேராக போய் இந்த லென்ஸு மேலே இப்படி படப்போகுது. இப்போ இந்த லைட் இருக்குல்ல, ஓகே, இந்த லைட் எப்படி போய் படுது அப்படின்னா பேரலா போய் படுது. எதுக்கு பேரலா போய் படுது, இந்த கீழே வெள்ளை கலர் லைன் இருக்கு பாரு, இந்த வெள்ளை கலர் லைனும் இந்த மேலே இருக்கிற லைனும் ரெண்டும் பேரலா இருக்கும். எப்பெல்லாம் ஒரு லைட் ரே இந்த மாதிரி பேரலா போய் ஒரு லென்ஸ் மேலே படுதோ அப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன ஆகும் அப்படின்னு சொல்றேன். இந்த லைட் ரே இப்படி வருமா அப்படின்னா வராது. இந்த லென்ஸை தாண்டி இப்படி நேரா போகுமா அப்படின்னா போகாது. ஆப்டிக்கல் சென்டர் வழியா போச்சுன்னா இப்படியே நேரா போயிடும். ஓகேவா? ஆனா இந்த சினாரியோவில் இப்படி அதால நேரா போக முடியாது. ஏன் சார் நேரா போக முடியாது அப்படின்னு நீ கேட்ப. ஏன் நானே சொல்றேன், இது ஏர் மீடியம். இப்போ இந்த லென்ஸ் இருக்குல்ல, இந்த லென்ஸ் வந்து கிளாஸ் மீடியம். அப்போ லைட்டு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போச்சுன்னா காத்துல இருந்து தண்ணியிலையும் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஏர், காத்து, இது கண்ணாடி, வேற மீடியம் தானே. அப்போ கரெக்டா இந்த இடத்த வந்து டச் பண்ணும்போது, ஓகே,
இது காத்து, இது கண்ணாடி, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடத்த வந்து இது டச் பண்ணும்போது இங்கே அது என்ன ஆகணும், ரிஃப்ராக்ஷன் நடக்கணும், அதோட பாத்து சேஞ்ச் ஆகணும். அப்போ அப்படி அதோட பாத்து சேஞ்ச் ஆகி என்ன தெரியுமா ஆகும், அப்படியே பபர் இப்படி வரும். சரியா? என்ன ஆகும், பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி வரும். ரைட்டா? இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைட் இருக்குல்ல இப்படி கீழே வந்துச்சு, இந்த லைட்டும் போய் ஒரு இடத்துல மீட் ஆகும். சரியா? என்ன பண்ணும், இந்த ரெண்டு லைட்டு வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். ஓகே, இப்போ நான் உனக்கு சும்மா அதை மட்டும், நீ எக்ஸாமில் இதை கரெக்டாக பண்ணணும், அதனால் நானும் உனக்கு என்ன பண்ணுறேன், அந்த படத்தை கரெக்டாக போட்டு காமிக்கிறேன். நீ எக்ஸாமில் நான் வரைகிற மாதிரி தான் நீயும் வரையணும். இப்போ இந்த இடத்துல F2 வச்சுப்போம். சரியா? அப்போ என்ன ஆக போகுது, இங்கேருந்து ரிஃப்ராக்ட் ஆகி F2 வழியாக வரும்போது அப்படி இந்த பாரு, இந்த லைட் இப்படி கிராஸ் ஆகுதா. இப்போது இந்த லைனும் வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல இப்படி மீட் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு லைட்டும் பாரு இப்போ இந்த இடத்துல மீட் ஆகுது, கீழ் பாட்டமில். பட் நல்லா தெரியுது இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது மீட் பண்ணும்போது நான் இதை கொஞ்சம் நவுத்தி போட்டல, அதனால் இதையும் நவுத்தி போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு டயக்ராம் போர்டில் இடம் பத்தலையா, உனக்குன்னா பேப்பர் பெருசாக இடம் இருக்கும், எனக்கு இங்கே இடம் பத்தலை, இதை 2F2ன்னு போட்டுப்போம். அப்போது இந்த மீட் பண்ண இடத்துல இருந்து இந்த வெள்ளை கோடு வரைக்கும் நீ ஒரு லைன் போடும். இந்த லைன் என்னவா தெரியுமா இருக்கும், நான் இங்கே ஆப்ஜெக்டை வச்சேன்ல, ஏபின்னு சொல்லி ஒரு பொருளை லென்ஸ் முன்னாடி வச்சேன். ஓகே, அந்த ஆப்ஜெக்டுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ அது B', A' எடுத்துப்போம். அதோட புது ஹைட்டு H, அதோட புது ஹைட்டு வந்து என்னது, H' எடுத்துப்போம். அங்கே Hன்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கே H' எடுத்துக்கணும். சரியா? இந்த படத்தை நீ எக்ஸாம்பிள் கரெக்டாக வரையணும். கரெக்டாக வரைஞ்சிட்டுனா நீ தப்பிச்சிட்ட. சரியா? யூ ஹேவ் டு ட்ரா இட் ப்ராப்பர்லி. ரைட்டா? ஸோ அப்போ பாரு, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்டை 2Fக்கும் Fக்கும் நடுவில் வைக்கிறோம். நீ எப்பெல்லாம் ஆப்ஜெக்டை 2Fக்கும் Fக்கும் நடுவில் வைக்கிறியோ அப்போ உனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜ், அதுலேருந்து லைட்லாம் லென்ஸ் மேலே பட்டு அதில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இமேஜ். சரியா? இது எழுதிடுவோமா, இங்கே ஃபார்ம் ஆனது இமேஜ் எப்படி இருக்கும்னா இந்த 2F2க்கு அப்புறமா, அதாவது இன்ஃபினிட்டியில் இருக்கும். எங்கே இருக்கும்னா இன்ஃபினிட்டி, 2F2வை தாண்டி, அப்படி இல்லைன்னா பியாண்ட் 2Fன்னு சொல்லலாம். இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், பியாண்ட் 2Fல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? எஸ். பாடம் எடுத்துனே இருந்த மனுஷன் திடீர்னு வேற எங்கேயோ இருந்து வராருன்னு பார்க்குறியா, அதெல்லாம் அப்படிதான் ஒரு குட்டி மேஜிக். சரியா? இப்போது இந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம்ல, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to go with the fourth question தான், dispersion of light. ஓகே, டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு வெள்ளை கலர் லைட், சரியா, ஒயிட் கலரில் இருக்க ஒரு லைட்டை ஒரு பர்டிகுலர் ரிஃப்ராக்டிவ் இல்லை ரிஃப்ளெக்டிவ் மீடியம் வழியாக அனுப்பினா அது என்ன பண்ணணும்னா அதோடைய 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸாக பிரிஞ்சிடும். சார் அது என்னென்ன 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ் அப்படின்னா, வயலட்டு, இண்டிகோ, அதுக்கப்புறமா இதுதான் வந்து இண்டிகோ, அடுத்து ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. அப்போது விப்ஜிஆர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஒயிட் லைட், when a beam of white light or composite light, white light தான் அவங்க இன்னொரு பேர்ல composite light அப்படின்னு சொல்றாங்க, is refracted. ஓகே, அது வந்து என்ன ஆகணும், ரிஃப்ராக்ட் ஆகணும் through any transparent media. அது கண்ணாடியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியா கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம பபிள்ஸ் விட்டு விளையாடுவோம்ல, ஓகே, இந்த சோப்பு நுரையில் பபிள்ஸ் விட்டு விளையாடும் போது அந்த பபிளில் கூட பார்த்தோன்னா உனக்கு ரெயின்போ கலர்ஸ் மாதிரிலாம் அப்படியே ஃபார்ம் ஆகும். அப்போ அதுவுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியா தான். அந்த மாதிரி எந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியா வழியாக போச்சுனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சரியா? அப்போ அது வழியாக போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒயிட் கலர் லைட் இந்த மாதிரி 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸாக பிரியும். அப்படி பிரியறத தான் நீ என்ன சொல்கிற, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். திஸ் ஃபினாமினன் இஸ் known as
டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின், 5th கொஸ்டினுக்கு வருவோம். ஸ்டேட் ரேலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்ரிங். ஓகே, இப்போ இந்த லைட்டு ஸ்கேட்டர் ஆகிறத பற்றி பார்த்தோம். டிஸ்பர்ஷனில் அது வந்து என்னாச்சு அப்படின்னா நிறைய கலர்ஸாக பிரிஞ்சுது. இப்போது லைட்டால் செதற முடியும். சரியா, என்ன பண்ண முடியும்? லைட்டால் செதற முடியும் அங்கேயும் இங்கேயும். அப்போ அந்த செதற தன்மையை தான் நீ ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ரேலே அப்படி அது வந்து ஒரு சயின்டிஸ்டோடைய பேர். ரேலேன்றதுங்க என்னது? ஒரு சயின்டிஸ்டோடைய பேர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தபர் ஒரு லைட் இருக்கு அப்படின்னா அந்த லைட்டு எவ்வளவு ஸ்கேட்டர் ஆகுதுன்றத ஏன்னு எடுத்துப்போம். ஏ தான் வந்து ஒரு லைட்டு எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுதுன்றத மெஷர் பண்ற ஒரு வார்த்தை. சரியா, அப்போ அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா டு த பவர் 4. இதில் இங்கே லாம்டா வந்து என்ன அப்படின்னா வேவ் லென்த். லாம்டா வந்து என்னது? வேவ் லென்த். சரியா, இந்த வேவ் லென்த்துக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேவ் லென்த்துக்கு டு த பவர் 4 போடு அப்படின்றாரு. அப்போ இதில் முதல் விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த லாம்டாவும் இந்த ஸ்கேட்ரிங்கும், சரியா, ரேலேயோட அந்த ஸ்கேட்ரிங், ரைட்டா, இது ரெண்டும் முதல்ல இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. சார் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன? அப்போ ஒரு பேச்சுக்கு லாம்டாவுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா ஏவுடைய வேல்யூ கம்மியாயிடும். நான் சொல்றத நல்லா கவனி. லாம்டானா என்னது? வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த் அதிகமானா அப்போ அதோட ஸ்கேட்ரிங் வந்து என்ன ஆகிடும்? கம்மியாயிடும். புரியுதா? அதோட ஸ்கேட்ரிங் வந்து என்ன ஆகிடும்? கம்மியாயிடும். அப்போ அதன் மூலம் தாங்கள் கூற வரும் கருத்து என்னவோ அப்படின்னு கேட்டனா, இருக்கிறதுலே வேவ் லென்த்து, ஓகே, இப்படி வச்சுப்போம். வேவ் லென்த்தை வச்சு நான் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன். ஓகே, டிசெண்டிங்னா நான் ஸ்கூலில் படிக்க பார்த்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? பெருசாக இருக்கிறதுலேருந்து சின்னதாக இருக்கிறது அப்படி வரணும் இல்லையா? அப்படி பார்த்தா வேவ் லென்த் இருக்கிறதுலே யாருக்கு அதிகம் அப்படின்னா ரெட் கலர். அதுக்கப்புறமா வந்து யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறமா யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோ. ஓகே, அதுக்கப்புறமா வந்து யார்? க்ரீனு, விஐபி. அடுத்து 5வது வந்து யாருன்னா ப்ளூ. 6வது வந்து யாருன்னு பார்த்தோன்னா இண்டிகோ. அண்டு கடைசியாக 7வது தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா வயலட். ஓகே, யாருக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியாக ஸ்கேட்டர் ஆவாங்க. வேவ் லென்த் அதிகம்னா ஸ்கேட்டரிங் வந்து என்ன ஆகிடும்? கம்மியாகிடும். அப்போ யார் யாருக்கெல்லாம் வேவ் லென்த் கம்மியாக இருக்குன்னு பாரு. ப்ளூ, இண்டிகோ, வயலட். ப்ளூ, இண்டிகோ, வயலட்டு தான் அப்போது மேக்சிமம் என்ன ஆகும்? மேக்சிமம் ஸ்கேட்டர் ஆகும். ஓகே, மேக்சிமம் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய கலர்ஸ் எல்லாம் யாரு? ப்ளூவும், இண்டிகோவும், வயலட்டும். சார் ஆனால் இந்த கொஸ்டினில் அதெல்லாம் கேட்கவே இல்லையே, நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா, ஆனால் நம்ம புக்கில் கடைசியாக 10வது 12வது கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஏன் ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் ப்ளூ அப்படின்னு? ஏன்னா இதனால தான் இருக்கிறதுலே ப்ளூ கலர் தான் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது நம்ம வானத்தில். டெக்னிக்கலி வயலட்டு தான் ஆகும். ஏன் சார்? இருக்கிறதுலே வயலட்டுக்கு தான் வேவ் லென்த்து கம்மி. அப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறதுக்கு தானே ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கணும்னு நீ கேட்ப. ஆமாம், அப்படி பார்த்தா வயலட்டு தான் இருக்கிறதுலே அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். ஆனால் நம்ம மனித கண்கள் இருக்க பாரு, இந்த கண்கள், இந்த மனித கண்களுக்கு வயலட்டு அந்த அளவுக்கு தெரியாது. இல்லையா, என் கண்ணுக்கு வயலட்டு தெரியுமே, அதுக்கு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு தெரியாது. சூப்பராக வயலட்டு தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். டெக்னிக்கலி அப்போ நம்ம வானம் வந்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தோன்னா வயலட் கலர் தான். நம்ம வானம் என்ன கலரில் இருக்கு? வயலட் கலரில் தான் இருக்குது. ஆனால் உன் கண்ணுக்கு வயலட்டை பார்க்குற அளவுக்கு திறமை இல்லை, இன்னும் பவர் பத்தலை. அப்போது வயலட்டுக்கு அடுத்து இண்டிகோ. இண்டிகோ பார்க்குற அளவுக்கு உன் கண்ணுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. ப்ளூ தான் உன் கண்ணுக்கு நல்லா தெரியும். ரெட்டு, ப்ளூ, க்ரீன், இந்த 3 கலர் உன் கண்ணுக்கு நல்லா தெரியும் ஹியூமன் ஐஸ்க்கு. அப்போ அதனால தான் வானம் உனக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னா ப்ளூ கலரில் தெரியுது. ஸோ 2 கொஸ்டினை நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரேலே ஸ்கேட்டரிங்லாம் வந்து என்ன சொல்லுது? த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், எவ்வளோ லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது ஏ, அது வந்து எப்படி இருக்கும்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த். வேவ் லென்த்துக்கு 4th பவர் போடு, அதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் என்ன இருக்கும்? அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? இது ஃபார்முலா எடுத்து எழுதிரு. ஓகே, இப்போ ஆனால் இப்போ இந்த கொஸ்டினை படிக்கும் போதே நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கலர்ஸ் எல்லாம் பார்த்தா ரெட்டுக்கு தான் வேவ் லென்த் அதிகம், வயலட்டுக்கு தான் வேவ் லென்த் கம்மி.
இதுதான் ஆர்டர். அப்படியே இது மேக்ஸிமம், அதோட இது கம்மி, அதோட இதுன்னு இருக்கிறதுல வயலட் கம்மி. அப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிற கலர்னா ப்ளூ, கிரீன், இண்டிகோ இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கேட்டர் ஆவாங்க. அப்போ அதனால தான் வானம் நீல கலரில் தெரியுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வித்தியாசம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல, கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் அட் த எட்ஜஸ். என்ன சொல்றாங்க, இந்த மிடில் இதான மிடில், இந்த மிடில் வந்து நீ பார்த்தனா நல்ல திக்கா இருக்கும். ஆனால் இதை பாரு, இதான் எட்ஜ். இந்த எட்ஜிலெல்லாம் அது எப்படி இருக்கு, தின்னா நல்ல மெலிசா இருக்கும். ஓகேவா, தின்னா இருக்கு. மேலேயும் கீழே எட்ஜில் பார்த்தோன்னா மெலிசா இருக்கும், நடுவில் பார்த்தோன்னா நல்ல திக்கா இருக்கும். அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இவரை பாரு, இவர் மிடில் எப்படி இருக்காரு, தின்னா இருக்காரு. கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் அண்ட் திக்கர் அட் த எட்ஜஸ். மேலே ஓகே, இங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, நல்ல திக்கா இருப்பாங்க. சரியா, இப்போ அடுத்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல, இதை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய லைட் பேரலா வந்து லென்ஸ் மேல படுது. நேர்கோட்டில் நிறைய லைட் வந்து என்ன பண்ணுது, இந்த லென்ஸ் மேல படுது. பட்டு அப்படியே நேரம் எல்லாம் என்ன ஆகுறாங்க, ஒரு பாயிண்ட்ல வந்து கன்வர்ஜ் ஆகுறாங்க. கன்வர்ஜ்னா ஒரே பாயிண்ட்ல எல்லாம் வந்து மீட் பண்றது. ஒரே ஒரு புள்ளியில எல்லாம் வந்து மீட் ஆச்சுன்னா அது கன்வர்ஜ்னு சொல்லுவோம். இப்போ இதுவே வந்து கான்கேவ் லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். இதுல அதே மாதிரி 3 லைட் நேரா வந்து இந்த லென்ஸ் மேல பட்டுதுன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுறோம். எல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ண மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவாங்க. அதனால அது பேரு டைவர்ஜ். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கன்வர்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ரியல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும், வேறஸ் கான்கேவ் லென்ஸ் வந்து விர்ச்சுவல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். சார், விர்ச்சுவல் இமேஜ்னா என்ன? இப்போ நீ வந்து ஒரு கண்ணாடியில் உன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குற, அப்போ அந்த கண்ணாடிக்கு உள்ள உன்னோட உருவம் தெரியுதுல்ல, அந்த கண்ணாடிக்கு உள்ள தெரியறத தான் நீ விர்ச்சுவல்னு சொல்லுவ. ஸோ ஒரு கான்கேவ் பொதுவாக இந்த மாதிரி விர்ச்சுவல் இமேஜஸ் தான் ஃபார்ம் பண்ணும். அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு ஓகே சிம்பிளா நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம லாங் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹா, ஒரு நிமிஷம். லாங் சைட்டட்னஸ். சார், லாங் சைட்டட்னஸ்னா என்ன? தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். பொதுவாக ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கிறவங்களுக்கு டிஸ்டன்ஸில் நல்லா தெரியும். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் தெரியும். இதுவே பக்கத்தில் நியர்ல இருக்க ஆப்ஜெக்ட் இருக்கு பாரு, இது தெரியாது. இது பொதுவாக இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும். நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்குலாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் மூக்கு கண்ணாடி மாதிரி. இதோ புக்கெல்லாம் படிக்கிறாங்கன்னா இப்படி வச்சு தான் படிப்பாங்க. நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட யாராவது இருக்கலாம், பேப்பர் திருத்தும் போது இப்படி தான் திருத்துவாப்புல. அவங்களுக்குலாம் வந்து கிட்ட இருக்கிறது தெரியாது. எனக்கு தூரமாக இருக்கிறது தெரியாது. நான் வந்து மயோஃபியா. யானியன் சாருக்கு என்ன வியாதி, மயோஃபியா. எனக்கு வந்து என்னன்னா ஷார்ட் சைட்டட்னஸ் இருக்கு. அது என்ன ஷார்ட் சைட்டட்னஸ், எனக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். இப்போ கண்ணாடி போடாமலே வந்து இங்கே ஒரு புக் வச்சிருக்கேன்னா அந்த புக்கில் என்ன இருக்குன்னு நான் படிச்சிருவேன். ஆனால் வந்து தூரமாக என்ன இருக்கு சார், அந்த மரத்தில் ஒரு குருவி உட்காந்துருக்கு பாருங்களேன் அப்படின்னா, மரமே கண்ணுக்கு தெரியல, எங்கெங்க குருவி அப்படின்றோம் நான். சரியா? ஸோ அப்போது எனக்கு வந்து இருக்கிறது என்னது, தூரத்தில் இருக்கிறது தெரியாது, ஆனால் கிட்ட இருக்கிறது தெரியுன்றதுனால ஷார்ட் சைட்டட்னஸ். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு தெரியாது, நியர் ஆப்ஜெக்ட் தெரியும். அவ்வளோதான். அதை அப்படியே மாற்றி எழுதி கண்டித்தான் இந்த பக்கம். சரியா? இப்போ அடுத்து வாட் இஸ் த பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ. இப்போது நம்ம கண்ணு இருக்குல்ல, நம்ம கண்ணில் இந்த லைட்டு வந்து படுதுன்னா நம்ம கண்ணு உள்ள ரெட்டினாவுக்கு பின்னாடி ஒரு லென்ஸ் இருக்கு. த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ், நம்ம கண்ணில் இருக்க லென்ஸ் டு ஃபோக்கஸ் த நியர்பை ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிட்ட இருக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணும், தூரமாக இருக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற திறமை நம்ம கண்ணுக்கு இருக்கு, அதைத்தான் நீ பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐன்னு சொல்லுவது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ற பாரு, 25 சென்டிமீட்டர். என்னன்னா நீ உன் கண் எதிர ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கோ. இப்போ இந்த பெண்ணுனா இந்த பெண்ணை நான் என் கண் எதிர வச்சிருக்கேன்.
இப்போ இதை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வச்சுட்டு நான் இதை பார்த்தேன்னா என் கண்ணு கிளியராக தெரியும். ஒரே ஒரு கண்ணை வச்சுன்னு கூட பார்க்க, நீயும் ட்ரை பண்ணு. ஒரே ஒரு கண்ணு மூடிக்கோ, இன்னொரு கண்ணால் பாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து நீ பார்க்குறேன்னா உனக்கு அது கிளியராக தெரியும். ஆனால் கிட்ட வர 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 ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ரொம்ப கிட்ட வந்து போச்சுன்னா, இந்த பாரு இப்போ நான் இதை இப்படி திரும்பிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு அது மங்கலாக தான் தெரியுது, ஷார்ப்பாக தெரியல. எப்படி கொஞ்சம் பிளர்டாக தெரியுது. இன்னும் கிட்ட வர வர ரொம்ப பிளர் ஆகுது. அப்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு கிட்ட வந்து போச்சுன்னா நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு சில விஷயம் உனக்கு பிளட்டாக தான் தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 25 சென்டிமீட்டர். நம்ம பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ சொல்கிறாங்கல்ல, 25 சென்டிமீட்டருக்கு உள்ள ஜஸ்ட் 25 சென்டிமீட்டருக்கு கிட்ட ஏதாவது ஒரு பொருளை உன் கண்ணுக்கிட்ட எடுத்துன்னு வந்துட்டானா நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன் கண்ணுக்கு அது ஒழுங்காக தெரியாது. சரியா? நீ வேணால் ட்ரெஸ் பண்ணி பார். 25 இல்லை சார், 25 அப்புறமும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 20 வச்சு பார்க்குறேன், என் கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது அப்படின்னா இப்போ உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, டாக்டர் உடனே போய் பாரு. சரியா? இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். மயோஃபியானா என்ன? ஸோ மயோஃபியா தான் எனக்கு இருக்கிற வியாதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம வடிவேல் காமெடி கூட ஒன்று பார்ப்போம். ஊன்னா தூரத்தில் ஒரு மஞ்சள் கொடியை தூக்கிட்டு கும்பலாக வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு காரை ஓட்டிக்கிட்டு, அது லாரியா அப்படின்னு ஒரு காரை கவுத்துரும். அந்த வியாதி தான் வந்து என்னது கடைசியில் மயோஃபியா. அப்போது மயோஃபியா எதனால் வருது அப்படின்னா லென்த்தனிங் ஆஃப் ஐபால். இந்த கண் இருக்குல்ல, அது வந்து நார்மலாக வளர வேண்டியதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா வளர்ந்துடும். வீட்டில் அதிக போஷாக்கு ஊட்டச்சத்தெல்லாம் ஊட்டி விட்ருவாங்க சில பேருக்கு. சரியா? ஸோ அதனால் அப்போ என்ன ஆகிடும், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அது வளர்ந்துடும். அப்போது உங்களுக்கு கண்ணு பெருசாகிடும். ஆனால் உள்ள இருக்கிற லென்ஸ் அப்படித்தானே இருக்குது. அதனால் அதோட ஃபோக்கல் லென்த்து டிக்ரீஸ் ஆகிடும். அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ டிக்ரீஸ் இன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ். அதனால் இது எதனால் ஆகுது, எக்ஸசிவ் கர்வேச்சர் ஆஃப் த ஐ லென்ஸால். ஓகே, உங்கள் கண்ணுடைய அந்த கர்வேச்சர் அது பெருசாகிடுச்சு, சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாகிடும். ஜாமெட்ரியில் படிக்கிறல்ல, மென்சுரேஷன் புரியல எல்லாம் கமெண்ட் போடுறேன். 2πr கண்ணு ரவுண்டாக இருக்குது ஸ்பேர் மாதிரி. அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்ன ஆகிடுது, உனக்கு அதிகமாகிடுது. அதுலேயும் பாரு, கண் வந்து ஸ்பியர்னா ஸ்பியரோட ஏரியா வந்து 4πr². எழுதி வச்சுக்க, அதெல்லாம் ஃபிசிக்ஸ் கிளாஸில் மேக்ஸ். சரியா? அடுத்து த ஐ லென்ஸ் பிகம்ஸ் மோர் கன்வர்ஜென்ட். அப்போது நம்ம கண் என்ன ஆகிடும், கன்வர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். லைட் எல்லாத்தையுமே வந்து லென்ஸுக்கு முன்னாடியே கன்வர்ஜ் பண்ணி விட்டுரும். உனக்கு ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து லைட்டாக அப்படியே மங்களா, என்னது அது மஞ்சள் கொடியா இல்லை கும்பலா இல்லை அப்படின்னு பார்த்துட்டுருப்ப, லாரியா அப்படின்ட்டு. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் அக்கர்ஸ் மயோஃபியா. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துருவோமா? வானம் ஏன் நீல கலரில் தெரியுது, இது என்ன வெள்ளை கலரில் தெரியுது? மன்னிச்சிருங்க மக்களே, என் கண்ணுக்கு இது வந்து இங்கே நீளமாக தான் தெரியுது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு இது வெள்ளையாக தான் தெரியும், கோச்சிக்காத. சரியா? ஸோ வானம் வந்து ஏன் வெள்ளை கலரில் தெரியுது, இதுக்கான ஆன்சர் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த கலருக்கு வேவ் லென்த் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கோ அந்த கலர் தான் இருக்கிறதுலே அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும், அதிகமாக செதறும். அப்போது விப்ஜிஆரில் எடுத்துக்கிட்டா வைலட் கலர் தான் இருக்கிறதுலே என்னது வேவ் லென்த்து கம்மி. ஆனால் உன் கண்ணுக்கு வைலட்டு நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியாது. மனுஷன் கண்ணுக்கு வைலட்டு அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. இல்லை சார், என்கிட்ட வந்து எது இது இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வைலட்டுன்னு சொல்ல சொன்னால் நான் சொல்லிடுவேன், கண் கரெக்டு. ஓகே, ஆனால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஓகே, உண்மையான வயலட் கலரை எவனுமே ஒழுங்காக பார்த்தது கிடையாது. சரியா? அப்போ அதுதான் இங்கேயும் சொல்ல வராங்க. அப்போது வயலட் கலர் உன் கண்ணுக்கு தெரியாதுன்னா அடுத்து இண்டிகோவும் நம்ம கண்ணுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ அதையும் தாண்டி அடுத்த கலர் என்ன இருக்குன்னா ப்ளூ. அப்போ வயலட் கலரில் இருக்கிற வானம் டெக்னிக்கலாக உன் கண்ணுக்கு ப்ளூ கலரில் தெரியுது, ஏன்னா உன் கண்ணுக்கு ப்ளூ தான் தெரியுன்றதுனால. சரியா? ஸோ வென் சன்லைட் பாசஸ் த்ரூ அட்மாஸ்பியர், நம்ம அட்மாஸ்பியர் வழியாக சன்லைட் பாஸ் ஆகும்போது த ப்ளூ கலர், அதாவது ஷார்ட்டர் வேவ் லென்த் இஸ் ஸ்கேட்டர்ட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் தேன் ரெட் கலர். ரெட் கலரை விட ப்ளூ கலர் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்றாங்க. சரியா? அப்போது இதனால தான் வானம் எப்படி இருக்கான், ப்ளூ கலரில் இருக்கான். ஆனால் டெக்னிக்கலி உண்மையாலுமே வானம் என்ன கலர், வயலட். யார் கேட்டாலும் சொல்லு, ஆனால் வயலட் உன் கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கும் தெரியாது, அதனால தான் அது ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லு. சரியா? நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்துடும். ஒய் ஆர் டிராஃபிக் சிக்னல்ஸ் இன் ரெட் கலர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீயே ஆன்சர் சொல்லிடுவ. சார் நிறுத்துங்க, எனக்கே தெரியும், ஏன்னா ரெட் கலருக்கு வேவ் லென்த் வந்து நீங்களே நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க, அது வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ ஹையாக இருக்குன்னா அது லெஸ் ஸ்கேட்டர் ஆகும், அவ்வளவா அது ஸ்கேட்டர் ஆகாது, அண்ட் ரொம்ப தூரம் அதால் ட்ராவல் பண்ண முடியும். எஸ்,
ரெட் கலர் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த் அண்ட் அது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும், லீஸ்ட் அமௌண்ட் தான் அது ஸ்கேட்டர் ஆகுன்றதுனால அதால் ரொம்ப தூரம் போக முடியும். அதனால தான் டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ எல்லா கான்செப்டையுமே தெளிவாக புரிஞ்சு படித்தாச்சு. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சரையுமே ஒரே வீடியோவில் 40 நிமிஷத்தில் சமத்தா முடிச்சல. இப்போவே எழுதி பார்த்துரு. இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதெல்லாம் ஏன் ஆன்சர் நடத்தினாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். திரும்ப வந்து நடத்துங்க அப்படின்னு கேட்ப. இப்போவே இன்றைக்கே எழுதி பார்த்துரு. இதோட பிடிஎஃப்பும் உனக்கு இதே வீடியோவில் கீழே லிங்க் ஆகிருக்கும்டா, படிச்சிரு. அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? குட் பை.